ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் பிருகுமங்கள யோகமாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குருவாரத்தில் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொண்டால் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சுப காரியங்களில் செலவிடுவதும் மற்றும் சுப காரியங்களில் கலந்து கொள்வதும் மனம் அமைதி பெறும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே பொருளாதார உயர்வு இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபத்தை பெறலாம். இன்று குருவாரமாக இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று மிருக சிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இன்று உங்கள் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. நீண்ட காலமாக இருந்து வந்த மன கசப்புகள் மற்றும் உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் மற்றும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். கடகராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் சற்று வார்த்தைகளில் குழப்பங்கள் இருக்கலாம். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்கவலைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். சிம்மராசினியர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் லாபகரமான நாளாக அமைகிறது. புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். குருவாரமான இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கலாம். கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில சிக்கல்கள் இன்று நிறைவு பெறும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 12ஆம் இடத்தில் சந்திரனும் கேத்துவும் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம். பல மாதங்களாகவே இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் யாவும் இன்றைய நாளில் தீரும். இன்று குருவாரத்தில் முருகன் ஆலய வழிபாடு மற்றும் கந்த சஷ்டி கவசமும் படிக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த தந்தை மற்றும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்கள் இது அனைத்தும் தீரக்கூடியதாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சற்று மருத்துவ செலவுகள் வரலாம். உங்களினுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் புதன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மகர ராசினியர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை. இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. கும்பராசினியர்களுக்கு கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் சற்று சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது.
மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சற்று உங்களினுடைய கடன் பிரச்சனைகளுக்கு குழப்பங்களை கொடுக்கலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை இன்று மாலை நேரத்தில் எடுப்பது சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கூட்டு வியாபாரத்தில் வெற்றியடைய எந்த 2 ராசிகளுக்கு ஒத்துப்போகும்? மிதுன ராசி, கன்னி ராசி இவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்லென்த் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வியாபாரம் பண்றவங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி, கன்னி ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அதனால அது பண்ணலாம். 2வது பார்த்தீங்கன்னா கும்பராசி அண்ட் மிதுன ராசி இவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஸோ நீங்க ஒரு தொழில் தொடங்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்றத நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னா இந்த 2 ராசிக்காரர்களும் நீங்க இணைஞ்சு பிசினஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.